ஹாய்ங்க. வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஆப்ஷன் செட்டப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கான அனலைசிஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. நேற்று நம்ம கொடுத்த செட்டப் படி 100% பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் ஆச்சு. டவுன் ஆகிட்டு கொஞ்சம் ரிவர்சல் இருந்தாலும் நம்ம செட்டப் என்னவோ அதுபடி ப்ராப்பராக வேலை செஞ்சுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு லெவலை வந்து தாண்டி தான் ஓப்பனே ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு 2 லெவலை கட் பண்ணிவிட்டு ஒரே கேண்டில்லே ரிட்டர்ன் ஆகி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம எந்த ட்ரேடும் எடுக்க போகிறதில்ல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 கேண்டில் நீங்கள் ட்ராப் பண்ணிடுங்க. அடுத்த கேண்டில்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டவுனுக்கான லைனு, இது செகண்ட் டவுனுக்கான செட்டப் லைன். இப்போ இங்கே இருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆனால் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இங்கே இருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம டார்கெட் இது தான். ஆனால் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆச்சு. நீங்கள் ப்ராப்பராக நம்ம டார்கெட் வரைக்கும் நீங்கள் டார்கெட் கொடுத்துருந்தீங்கன்னா இது அச்சீவ் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடு எடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி ப்ராப்பர் டார்கெட்டோட போவோம். ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் ட்ரையல் அண்ட் ஸ்டாப் லாஸ் பேசிஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரிகர் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணி தான் நம்ம போவோம். அதனால் இதை ஸ்டாப் லாஸாகவும் கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் இது ஒரு பிக் ப்ராஃபிட்டும் கிடையாது. ஓகே, ஒரு 70 பாயிண்ட்ஸு அச்சீவ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு ரிவர்சல். ஓகே, இந்த ரிவர்சல் நீங்கள் கன்ஃபர்மேஷனை எடுத்து நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இந்த இது இருக்கும் 4977 இங்கே இருந்துங்க கண்டினியூஸாக நமக்கு டவுன் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனுங்க. ப்ராஃபிட் 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 மட்டும்தான். நம்மளோட ப்ராஃபிட் வந்து 100% நம்ம செட்டப் வேலை செஞ்சுருக்கு. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க, நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஓகே, இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே இருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆச்சு. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. செகண்ட் ட்ரேட், இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட், இது செகண்ட் ட்ரேட். இந்த இடம் நீங்கள் என்ட்ரி கொடுத்ததுன்னா தேர்ட் ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 49,600 நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு அச்சீவ் ஆனது 49,300. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். 300 ப்ராஃபிட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. இங்கே ஒரு 70, இங்கே ஒரு 100, 300, இதுலேயே வந்து 470, 500 பாயிண்ட்ஸ் 3 ட்ரேடில். திருப்பி நீங்கள் இது ரிவர்சல்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா நம்ம டார்கெட்டை டச் பண்ணலை. அதனால் இது ரிவர்சல் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? திருப்பி இதை நீங்கள் ரிவர்சல் கன்சிடர் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இங்கேயே வந்து நமக்கு 4 ட்ரேட் முடிஞ்சிச்சுங்க. நம்ம 500 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? 500 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம்னாலே பிக் ப்ராஃபிட்டுங்க. இந்த மாதிரி யாராலையும் ப்ராஃபிட் உள்ள ஒரு செட்டப் கொடுக்கவே முடியாது. நம்ம செட்டப் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஓகே, என்கிட்ட வந்து இன்கம் நிறையா இருக்குது, என்னோடய மார்ஜினும் அதிகம், நான் அடுத்த ட்ரெண்டு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு அடுத்து 5th ட்ரெண்ட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. சேம் அதே மாதிரி 150 பாயிண்ட்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. செகண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, சேம் 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் இங்கே கவர் ஆகிருக்குங்க. இதுக்கு மீறி நம்ம செட்டப்பில் தாங்க எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம செட்டப்பை டச் பண்ணிட்டு தான் ரிவர்சல் எடுத்திருக்கு. நம்ம செட்டப் படி மட்டும்தான் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள். சேம் இதே மாதிரி நாளைக்கும் வந்து நான் செட்டப் கொடுக்குறேன். அந்த செட்டப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ்க்கு வந்து லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து அடுத்தடுத்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நானும் நிறையா வீடியோஸ் கொடுப்பேன். செட் பாயிண்ட்ஸ் இன்னும் அக்யூரசி லெவல் அதிகமாக்கி தரேன். ஓகேங்க.
பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப். நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட்டப் 49770. ஓகே, இதோட டார்கெட் வந்து நம்மளோட செகண்ட் செட்டப் 4918. இதோட டார்கெட் வந்து நம்மளோட தேர்டு செட்டப் 50130. இதோட டார்கெட் வந்து நம்மளோட ஃபோர்த்து செட்டப் 50292. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த்து செட்டப் 50440. இதோட டார்கெட் வந்து நம்மளோட சிக்ஸ்த்து செட்டப் 50600. அட் லாஸ்ட் செவன்த் செட்டப் 50732. இதாங்க நாளைக்கு மார்க்கெட் பேங்க் நிஃப்டி அப்பில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணணும். இல்லை பேங்க் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் செட்டப் என்னன்னு சொல்கிறேன். 49466. செகண்ட் செட்டப், அதாவது ஃபர்ஸ்டோட டார்கெட் 49380. தேர்ட் செட்டப் 49263. ஃபோர்த் செட்டப் 49031. ஃபிஃப்த் செட்டப் 48900. சிக்ஸ்த் செட்டப் 48769. இதுதாங்க நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ். இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராஃபிட் மட்டும் நீங்கள் எடுக்கலாம். மந்த் எண்டில் நம்ம ப்ராஃபிட்டோடு நிற்போம். இதுதான் வந்து நம்மளோட செட்டப். நம்ம செட்டப்பை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், ப்ராப்பரான ப்ராஃபிட்டோட ப்ராப்பராக வெளியே வரலாம். ஓகே, என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பார்க்கலாம். நாம் இப்போ நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளோட செட்டப் வந்து நம்ம செட்டப்போட டவுன் செட்டப்பான ஃபஸ்ட்டு செட்டப்பை வந்து கிராஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆச்சுங்க. ஓப்பன் ஆகிட்டு செகண்ட் நம்ம ஃபஸ்ட் 10 மினிட்ஸ் தான் இந்த ட்ரேட் நம்ம பார்க்குறதில்ல, அதனால் இந்த இடத்த நம்ம விட்டுருவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரேக் அவுட்டும் கிடையாது, எதுவும் இல்லை. சேம் இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணிவிட்டு கீழே பிரேக் அவுட் ஆகலைங்க, திருப்பி டவுன் வந்துச்சு. நமக்கு இந்த லைனை டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் வந்ததுனால நம்ம இதை ரிவர்ஸ் எல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து நமக்கு இங்கே 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோங்க. நிஃப்டியில் ஃபஸ்ட்டு ட்ரேட் 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இருந்து இந்த இடத்த டச் பண்ணிட்டு இங்கே எடுக்கல ரிவர்ஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த கேண்டில் பாருங்கள், நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் வீடியோஸில், கிராஸ் பண்ணிட்டு வரையில் கேண்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை கன்ஃபர்மேஷனாக கன்சிடர் பண்ணக்கூடாது, டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும், ப்ராப்பராக இருக்காது. பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. நீங்கள் இந்த இடத்த கன்ஃபர்மேஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் தாங்க கிடச்சிருக்கும். இவ்வளோ தான் வந்து மூமெண்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மொமெண்டம் இல்லை. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த கேண்டிலை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம பிரேக் அவுட்டாகவே எடுத்துக்கூடாது. இதுக்கப்புறம் வரதையும் நம்ம கன்ஃபர்மேஷனும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனால் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் எதுவுமே இல்லை. சேம் இந்த இடத்தையும் அதே மாதிரி தான், இந்த கேண்டில் இருக்கிறதுனால நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. நிஃப்டி 50யில் பொறுத்தளவு 2 ட்ரேடு தான், ஒரு 100 பாயிண்ட்டு, ஒரு 50 பாயிண்ட், 150 பாயிண்ட்ஸ். நமக்கு என்ட்ரி இங்கே வேறு எங்கேயுமே கிடைக்கல, அதனால் நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அதனால் நமக்கு வந்து லாஸும் கிடையாது. பேங்க் நிஃப்டியில் ஒரு 500 பாயிண்ட்ஸ், இதில் ஒரு 150 பாயிண்ட்ஸ்.
இதுக்கு மேலே வேறு எப்படிங்க செட்டப் கொடுக்குறது? இந்த செட்டப் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டி 50க்கான செட்டப்ஸை பார்த்துடலாம். இன்கேஸ் வந்து நாளைக்கு நிஃப்டி 50 வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படின்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு செட்டப், நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவா இருக்குன்னா 23601, இதான் நம்ம ஃபஸ்ட்டு செட்டப்பாக இருக்கும். செகண்ட் செட்டப் 23680. தேர்டு செட்டப், அதாவது செகண்டோட டார்கெட் வந்து 23759. ஃபோர்த்து செட்டப், தேர்டோட டார்கெட் 23810. ஃபிஃப்த்து செட்டப் 23870. சிக்ஸ்த்து செட்டப் 23959. அவ்வளோதாங்க, மொத்தம் 6 செட்டப் தாங்க. நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50யோட டவுன் ஆச்சு அப்படின்னா டவுனுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். டவுனோட ஃபஸ்ட்டு செட்டப் 23469. செகண்ட் செட்டப் 23410. தேர்டு செட்டப் 23359. ஃபோர்த்து செட்டப் 23263. ஃபிஃப்த்து செட்டப் 23200. சிக்ஸ்த்து செட்டப் 23120. இதுதாங்க நம்ம நாளைக்கு நிஃப்டி 50க்கான செட்டப்ஸு. இதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நம்ம செட்டப்பை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு, வித்தவுட் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது. ப்ளஸ் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி 4, இதுக்கு மேலே எந்த ட்ரேடும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு 4க்கு 4 ஸ்டாப் லாஸும் ஹிட் பண்ணாலும் அதுக்கு மேலே எந்த எதுவும் எடுக்கக்கூடாது. நம்மளோட கான்செப்ட் என்னன்னா மந்த் எண்டில் ப்ராஃபிட்டோட வெளியே வரலாம். இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடுவோம். ஓகே, தேங்க்யூங்க. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.